நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 4/1/2025 மார்கழி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. பஞ்சமி திதி இரவு 10 மணி 1 நிமிடம் வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. சதய நட்சத்திரம் இரவு 9 மணி 23 நிமிடம் வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 9 மணி 23 நிமிடம் வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதாலும் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது சாதகமான அமைப்பு என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செவ்வாய் 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், சனி, சுக்கிரன் சேர்க்கை பெற்று 8இல் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதன் காரணமாக தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதும் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதாலும் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து எல்லா வகையிலும் ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே,
ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சனி சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த அலைச்சல்கள் குறைந்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருப்பதால் ஓய்வு நேரம் குறையும். இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் சனி, 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சனி, 6இல் செவ்வாய், 11இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்லதொரு நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் செவ்வாய் 12ல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.